Hi friends, welcome back to Tirumadi Satishilam. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2024 வரலட்சுமி பூஜை. நேத்து வியாழக்கிழமை அன்னைக்கு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன், எப்படி லட்சுமியை வரவேற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மயில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நான் வேறு இடத்துல ஒட்டுறதுக்காக இந்த மயில் பேக்ரவுண்டை வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அமைஞ்சுது. இந்த மயில் பேக்ரவுண்டை வந்து நான் ஃபுல்லாக ஒட்டலை, பின்னாடி வந்து ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒட்டணும். ஆனால் வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வரலட்சுமி பூஜை முடிஞ்சதும் அதை எடுத்துக்கலாம். தேங்காவை வந்து நல்லா நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்து இது போல் பலன்னு பாலிஷ் போட்ட மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே மஞ்சள் தடவி ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் குழைச்சிட்டு அந்த மஞ்சளை தேய்க்கணும். அந்த மஞ்சளுக்கு மேலே சாதா மஞ்சள் இருக்கும் இல்லையா, எந்த தண்ணி படாமல் அந்த பவுடர் மஞ்சளை எடுத்து அந்த தேங்காய் மேலே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக வரும். முகம் வைக்காமல் நீங்கள் கலசத்தில் பூஜை செஞ்சீங்கன்னா இந்த தேங்காயில் இந்த நாமத்தோடு நீங்கள் பூஜை செய்யலாம். முகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு முகம் வச்சு இது வழிபடணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் முகமும் வச்சு வழிபடலாம். இந்த ஊஞ்சல் ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஊஞ்சலில் வந்து அம்மன் அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஊஞ்சல் வந்து ஐடியா நேற்று படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்தது. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதாவது அம்மா வந்து ஊஞ்சலில் விளையாடுற மாதிரி, அதை வந்து என்னோட அம்மா வந்து சின்ன குழந்தை சின்ன பொண்ணு இருக்கும் இல்லையா, அது போல் இருந்தாங்க. அதனால அவங்க அந்த ஊஞ்சலில் விளையாடுற போல் இருந்தது. எங்கள் வீட்லேயும் எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. அந்த செட்டப் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த மயில் இருக்கிற மாதிரி, அந்த மயிலுக்கு அந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி அம்மா வந்து ஆடுற மாதிரி சட்டுன்னு அது தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்போது மஞ்சளை தான் இது போல் நல்லா தேங்காய் ஃபுல்லாக நம்ம தடவி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஈரமான மஞ்சள் மேலே நாம் வந்து அந்த பவுடர் மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தேய்ச்சா வந்து அந்த ஷைனிங் நம்மளுக்கு நல்லாவே கொடுக்கும். கலசத்தில் என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பச்சரிசி, ஏலக்காய், லவங்கம், எலுமிச்சை பழம், வளையல், மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பச்சை கற்பூரம். நான் வந்து இவ்வளோதான் இன்னைக்கு சேர்த்தேன். ஜாதிக்காய் அப்புறமா வந்து ஜவ்வாதுலாம் நான் சேர்க்கலை. ஏன்னா வந்து அது நான் இப்போ பொங்கல் செய்ய போகிறேன் இல்லையா, வரலட்சுமி நோன்பு முடிச்சுட்டு அந்த வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜவ்வாதெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்லேயோ இல்லை வந்து ஒரு பொட்டலமாக மடித்து கூட நம்ம அது உள்ளே போடலாம். ஆனால் நான் இன்னைக்கு இவ்வளோதான் மங்கள பொருட்கள் வந்து இவ்வளோதான் கலசத்தில் சேர்த்தேன். ஒரு லெமன் ஒன்று போட்டேன். கலசம் வைக்கும் பொழுதே, அதாவது அந்த கொத்தை எடுத்து அந்த சொம்புக்குள்ளே வைக்கிறோம் இல்லையா, அப்போவே நாம் நல்லா வேண்டிக்கணும். நமக்கு என்ன நம்ம லட்சுமி தாய்கிட்ட கேட்க போகிறோமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கலசம் ஏற்பாடு பண்ணுறீங்க இல்லையா, அந்த அரிசியெல்லாம் சேர்க்குறீங்க இல்லையா, அந்த டைமில் வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். கலசத்தில் போடுற ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வந்து வேண்டிகிட்டே போடணும். எனக்கு வந்து அடுத்த வருஷம் நான் உன்னை புது வீட்டில் வச்சு செய்யணுமா, எனக்கு வந்து அடுத்த வருஷம் நல்ல வேலை கிடச்சி இன்னும் நல்லா வந்து உனக்கு பூஜை செய்யணும், எனக்கு வந்து என்னோட பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பை கொடுமா, எனக்கு வந்து திருமணம் கூடிய சீக்கிரமாக நடக்கணும், எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுமா, நீயே வந்து குழந்தையா பிறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீங்கள் வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ அம்மா கிட்ட, அதை எல்லாம் அந்த கலசத்தில் பொருள் போடுவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் முகலாம் வைக்கும் பொழுது மனம் உருகி நீங்கள் வேண்டி பாருங்க. நிச்சயமாக வருஷம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நாமம் வந்து விஷ்ணுக்கு தான் போடுவாங்க. துளசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக அந்த நாமம் இருக்கும் இல்லையா, அதுதான் போடுவாங்க. எனக்கு வந்து விஷ்ணுவோட ஞாபகம் ரொம்ப வந்துச்சு அந்த நேரத்தில். அதாவது லக்ஷ்மி தாய் வந்து விஷ்ணுவோட மார்பில் வந்து குடியிருக்காங்க இல்லையா, அதனால அந்த ஞாபகம் எனக்கு வந்ததுனால சரி நாம விஷ்ணுவோட அந்த நாமத்தை பெரிய நாமத்தையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி நாமம் கூட போட்டுக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் உள்ளே அழைச்சிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கே உள்ளே அழைக்கலைன்னா அம்மனை நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மனை வந்து அழைச்சிட்டு உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிர ஓரையில் கூட நீங்கள் லக்ஷ்மி தாயை உள்ளே அழைச்சிட்டு வரலாம். நல்ல நேரம் பார்த்து நீங்கள் உள்ளே அழைச்சிட்டு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். உள்ளே அழைச்சிட்டு வரும்போது லக்ஷ்மி உள்ளே வந்து எனக்கு அருள் புரியுமா,
என்னோட வீட்டுக்கு நீ சந்தோஷமா உள்ள வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லது. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, பிளாஸ்டிக் பூ அதெல்லாம் கட்டுறதை விட மாயிலை தோரணம் வந்து மங்களகரமாகவும் இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மாயிலை தோரணம் கட்டுங்க. உங்க கையால லட்சுமி தாய்க்கு உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் எதுனா இஷ்டப்பட்டு நீங்க செய்யுங்க. அம்மன் வந்து ரொம்ப பாசமா அதை ஏத்துப்பாங்க. நான் அன்னைக்கு வந்து வடை பாயாசம் தான், வடையும் பொங்கலும் செஞ்சிருந்தேன். அந்த நெய் மனம் வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படியே அந்த லட்சுமி தாயே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த வடை சுடுற அந்த வாசனை எல்லாம் லட்சுமி தாய் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படணும். அதனாலதான் வடை பாயசம் எல்லாம் செய்யறதுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி தாயாரை வந்து ஆரத்தி எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச லட்சுமி பாடல் எதுனா இருந்தா நீங்க பாடலாம். அப்படி இல்லைன்னா லட்சுமி தாயே என்னோட வீட்டுக்கு சந்தோஷமா உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம பாடி லட்சுமி தாயை வந்து ஆரத்தி எடுத்து, அதாவது தீபார்த்தனை காட்டி உள்ள அழைச்சிட்டு வரணும். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாம ஆரத்தி எடுக்கணும். அதாவது அந்த குங்குமம் கலக்கி எடுப்பாங்க இல்லையா ஆரத்தி, அதை நாம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கற்பூர தீபார்த்தனை காட்டி அம்மாவை வந்து உள்ள அழைச்சிட்டு வரணும். நான் இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்காக என்னோட அக்காவையும் என்னோட தங்கச்சியும் தான் வீட்டுக்கு அழைச்சி இருந்தேன். நாளைக்கு எங்க வீட்டில் வந்து பெருசா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ வந்து வெளியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலம்லாம் தருவோம். இன்னைக்கு வந்து என்னோட அக்காக்கும் என்னோட தங்கச்சிக்கும் நான் கொடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து ரொம்ப யோசிச்சு இந்த கிஃப்டை வாங்கினேன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தான் இந்த கிஃப்டை நான் வாங்கினேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே ஒரு பொருளை வாங்குறத விட அதை கொடுக்கும்போது வந்து நிறைய சந்தோஷமா இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக கொடுத்தேன். மகாலட்சுமி தாயே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்கின மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி கிஃப்டும் வந்து அவங்களுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா வந்து சின்ன பசங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கிஃப்ட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க சந்தோஷமா போறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்று. சின்ன பசங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா அது ரொம்பவும் நல்லது. அதனால உங்க வீட்டில் வந்து சின்ன பசங்க வந்தாங்கன்னா பெரியவங்க கிட்ட நீங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அதே போல சின்ன பசங்க காலையிலயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க மூலியமா வந்து வரலட்சுமி கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இந்த குட்டி அண்டா வந்து ஸ்டீல்ல வந்து வாங்கி இருந்தேன். அது ரொம்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி இருந்தது. அதே போல சீப்பு, கண்ணாடி வளையல், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தாம்பலத்துக்கு தருது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து இந்த கேன்லாம் தூக்குவாங்க இல்லையா, அதுதான் அது. வாட்டர் கேன் பெருசு 25 லிட்டர் தூக்கிட்டு போவாங்களே அதுதான். அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதே போல் தாம்பூலத்தில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, முகூர்த்த தேங்காய், இது வச்சா வந்து ரொம்ப நல்லது. அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் இதுதான் வாங்கினேன். கிஃப்ட் வந்து பேக் பண்ண டைம் இல்லை, சரி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ரெண்டு பேருக்கும் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்திருந்தேன். அதாவது காமாட்சி அம்மன் வந்து கரும்பு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த காமாட்சி அம்மன் ரெண்டு பக்கமும் ஃபேஸ் இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கியிருந்தேன். ரெண்டு பேருக்கும் வந்து ஜுவல் பாக்ஸ் வந்து வாங்கி தந்தேன். அதே போல் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சாரீ எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த சாரீக்கு வந்து யாருமே தரமாட்டாங்க. அதாவது வரலட்சுமி பூஜையில் ப்ளவுஸை நானே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இதை வந்து இதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லலை. இன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டில் பூஜை இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு இருந்தேன். நான் என்னோட வீட்டில் வந்து முதல் முறையா இப்போதான் நான் வந்து வரலட்சுமி நோன்பு கலசம் வச்சு ரெடி பண்றேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து போட்டோல வந்து சும்மா நம்ம வெள்ளிக்கிழமையில எப்படி பூஜை பண்ணுவோம் அதே போல பூஜைல மட்டும் செஞ்சுட்டு எல்லாரும் மொத்தமா வந்து வரலட்சுமி நோன்பு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா வந்து நான் 13 வருஷமா வந்து கலசம் வச்சு, அதாவது எங்க அம்மா வீட்ல இருந்தே நான் தான் வந்து கலசம்லாம் ரெடி பண்ணி வரலட்சுமி பூஜைக்கு எல்லா தேவையான அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, கலசம் வைக்கிறது இது போல வந்து கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணது வந்து நான் தான் பண்ணுவேன். எப்பவுமே டைம் தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்கள் நினச்ச நேரத்தில் பண்ண முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம்.
வீடு தான் கசமுசான்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாரீ இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நாளைக்கு அவங்க வந்து வரலட்சுமி பூஜைக்கு போட்டுட்டு வர்றதுக்கு நான் வந்து இன்னைக்கே வந்து நான் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் கொடுத்தாதான் நாளைக்கு நான் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன். அதனால நாளைக்கு எங்கள் வீட்டில் பண்ணவே முடியாது. வேற வந்து நாளைக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நைவேத்தியம் வந்து பொதுவாக செய்வோம் இல்லையா எல்லாருக்கும், அந்த பிரசாதத்தையே என்னோட வீட்லேயும் மார்னிங் வந்து காலையில் எழுந்து செஞ்சிடுவேன். அதாவது நாளைக்கு காலை சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இப்போ வந்து கலசம் வச்சுருக்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம் வைக்காமல் இருக்கக்கூடாது காலையில். அதே போல் மாலையிலையும் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும், விளக்கேற்றி வைக்கணும். நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து நெய்வேத்தியம் செய்வோம், அதையே வந்து படைச்சிடலான்னு இருக்கேன். அங்கே போய் அலங்காரம் செய்கிறது எல்லா வேலையும் நாளைக்கு அங்கே நிறைய இருக்கும். நாளைக்கு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணுவோம். அது நாளைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தது. 2 சைடும் வந்து கரும்பு வச்சுட்டு காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக செஞ்சு தந்தாங்க. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கடை, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ராஜேஷ் ஜுவல்லரி சொல்வேலையா, அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸும் அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேனே. இந்த கிஃப்ட் பாக்ஸு என்னோடது. சரி அதையே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். இதில் நிறைய அந்த ரிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரேக்ஸ் நிறைய இருக்கும். அதே போல் இது வந்து அந்த ஆரம், நெக்லஸ்ஸு, வளையல், பிரேஸ்லெட்டு எல்லாமே வந்து செட்டாக வச்சுக்கலாம் ஒரே பாக்ஸில். ரொம்ப ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கும் தாம்பலம் கூட ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் தரலான்னு இருக்கும். அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்ய போகிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசு நீங்கள் எப்படி நினைச்சிங்களோ பூஜை அந்த மாதிரியே வரணும். உங்களுக்கு நினச்சது கேட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி தாய்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நான் வந்து இந்த கலசத்தை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தான் எடுப்பேன். நாளைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை கலசம் வச்சு ஒரே ஒரு நாள் வழிபடுதா நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே வந்து கலசத்தை எடுத்துடலாம். இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வந்து எடுக்கிறது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து அம்மனை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஈவினிங் அந்த மாதிரி நேரத்தில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் பூஜையை. அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் ஒரு நாள் கணக்கு வரும். அதனால அடுத்த நாள் ஈவினிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சனிக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் அம்மனை வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டு அதே போல் நெய்வேத்தியம் விளக்கெல்லாம் ஏற்றி அம்மனுக்கு வந்து சிறப்பான பூஜைலாம் செஞ்சுட்டு அம்மனுக்கு வந்து ஆலம் கலக்கி, நீங்கள் ஆலம் கலக்குறீங்க இல்லையா, அம்மனுக்கு திருஷ்டி கழிக்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்பவுமே வாசலில் போய் ஊற்றவே கூடாது. உங்கள் வீட்டில் வந்து கால்படாத இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் தெய்வத்துக்கு எடுக்கிற அந்த ஆரத்தியை வந்து நம்ம கால்படாத இடத்துல தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி சொன்னார். அதுலேருந்து நாம் வந்து கால்படாத இடத்துல தான் நாங்களும் விடுறோம். இந்த கலசத்தில் இருக்கிற அரிசியை வந்து நீங்கள் பாதி எடுத்துகிட்டு போய் உங்கள் அரிசி பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீதி பாதியை என்ன பண்ணனா பிரசாதம் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. நோய் நொடி இருந்தால் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் நினச்ச காரியமும் நடக்கும். லெமன் வந்து நல்லா இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். லெமன்லேயும் ஏலக்காய், லவங்கம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வீட்டு பீரோவில் இல்லை கல்லா பெட்டியில் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காசு வந்து புழங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு போட்டிருக்க மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படியில் வந்து வாசலில் வந்து தோரணமாக கூட கட்டி விடலாம். எல்லாமே வந்து அடுத்த நாள் நம்ம வீட்டில் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பழங்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு நாம எடுத்து எங்க வீட்டு மகாலட்சுமி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.